10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, ஒரு ரிசல்ட் ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. Integral 0 to 1 x power m into 1 minus x whole power n into dx equal to m factorial into n factorial divided by m plus n plus 1 factorial, where m and n are positive integers. அதாவது எக்ஸோட பவரில் இருக்கிறது m, 1 மைனஸ் எக்ஸோட பவரில் இருக்கிறது என்னன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு இன்டகிரேட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. லிமிட் 0 to 1 இருக்கணும். அப்போ 0 to 1 எக்ஸ் பவர் m இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இன்ட்டு dx. இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன சார் யூஸ் பண்ணோம்னா m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ப்ளஸ் n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இதில் எம்மும் என்னும் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 9.41 பார்த்துருப்போம். இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இதே ஃபார்மேட்டில் இருக்க மாதிரியே தான் தோணும். லிமிட்டு 0 to 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் அங்கே நமக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்கணும்? 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n. இந்த 1 மைனஸ் எக்ஸோட பவரில் தான் என்ன இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் 9.41 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். எக்ஸ் பவர் m இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ப்ளஸ் n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இதில் எம்மும் என்ன எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி சம்மு. எக்ஸாம்பிள் 9.42 evaluate integral 0 to 1 x cube into 1 minus x whole power 4 into dx. Integral 0 to 1 x cube 1 minus x whole power 4 into dx. Solution பாருங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலா முன்னாடி பார்த்தோம். we know that integral 0 to 1 x power m into 1 minus x whole power n into dx equal to m factorial into n factorial divided by m plus n plus 1 factorial. இப்போ இந்த ஃபார்முலாவோட இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம்ம கம்பேர் பண்ணால் எக்ஸோட பவரில் இருக்கிறது என்ன சொன்னால் m. அப்போ எக்ஸோட பவரில் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ m ஈக்குவல் டு 3. அப்போ ஹியர் m ஈக்குவல் டு 3. அதேமாதிரி 1 மைனஸ் எக்ஸோட பவரில் இருக்கிறது n. அப்போ 1 மைனஸ் எக்ஸோட பவரில் இங்கே என்ன சார் இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 4. அப்போ ஹியர் m ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4. எம்முக்கு 3னும் என்னுக்கு 4னும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் integral 0 to 1 x cube into 1 minus x whole power 4 into dx equal to m factorial. mனா 3 அப்போ 3 factorial into n factorial. nனா 4 அப்போ 4 factorial divided by m plus n plus 1 factorial. அப்போ mங்கிறது 3, nங்கிறது 4. அப்போ 3 plus 4 plus 1, 3 plus 4 என்ன 7, 7 plus 1 8. அப்போ 8 factorial. அப்போ டினாமினேட்டரில் 8 factorial, நியூமரேட்டரில் 3 factorial into 4 factorial divided by 8 factorial. 3 ஃபேக்டோரியல்னால் எப்படி எழுதுவோம்? 1 into 2 into 3 எழுதுவோமா? ஃபேக்டோரியல்னா ஞாபகம் இருக்கா? அப்போ 1 into 2 into 3 into 4 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறோம். அதேமாதிரி 8 ஃபேக்டோரியலில் எப்படி சார்ந்தோம்னா எதோட ஃபேக்டோரியல் கேட்காங்களோ அந்த நம்பர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் இப்போ பார்த்தீங்களா 3 ஃபேக்டோரியல் என்ன பண்ணோம்? 3லேருந்து டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் 3 into 2 into 1. அதேமாதிரி 4 ஃபேக்டோரியல்னால் 4 into 3 into 2 into 1. 5 ஃபேக்டோரியல்னால் 5ல் ஸ்டார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே 8 ஃபேக்டோரியல் அப்படின்னா 8ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 வரும். அப்போ 4 into 3 into 2 into 1 4 ஃபேக்டோரியல். ஏன் சார் 4 ஃபேக்டோரியல் மட்டும் எழுதிட்டோம்னா நியூமரேட்டரில் ஒரு 4 ஃபேக்டோரியல் இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறதுக்காக 8 ஃபேக்டோரியல் எப்படி சார் எழுதிட்டோம்னா 8 into 7 into 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதிட்டோம். அப்போ நியூமரேட்டரில் ஒரு 4 ஃபேக்டோரியல், டினாமினேட்டரில் ஒரு 4 ஃபேக்டோரியல் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் 2 into 3 இருக்குது. 2 3s are 6. அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 2ம் 3யும்
இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 6 என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். அப்போ 2 3 சார் 6, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 6 ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். நியூமரேட்டரில் ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 1 இருக்கும். டினாமினேட்டரில் ரிமைனிங் என்ன இருக்கும், 8 × 7 × 5, 8 × 7 × 5. அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் 1/8 × 7 × 5, 7 5s are 35, 35 × 8 280. அப்போ therefore 1/280ங்கிறது integral 0 to 1 x cube into 1 minus x whole power 4 into dx ஓட வேல்யூ 1/280. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் x power m into 1 minus x whole power n ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு லிமிட் 0 to 1 இருந்து இன்டகிரேட் பண்ண சொன்னா அப்படின்னா ஃபார்முலா m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை m + n + 1 ஃபேக்டோரியல். ஓகேவா? எக்ஸோட பவரில் இருக்கிறது m, 1 மைனஸ் எக்ஸோட பவரில் இருக்கிறது என்னன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே ஃபார்மேட்டில் அடுத்து எக்ஸசைஸ் 9.6ல் ஃபஸ்ட்டில் 8th சம் இதே ஃபார்மேட்டில் பாருங்கள். இன்டகிரல் 0 to 1 இதே மாடலில் இன்டகிரல் 0 to 1 x² இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ எக்ஸோட பவரில் இருக்கிறது எம்னு எடுக்கணும், 1 மைனஸ் எக்ஸோட பவரில் இருக்கிறத என்னன்னு எடுக்கணும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா ஒரு டைம் எழுதிக்கிறோம். சொல்யூஷனில் பாருங்கள். we know that இன்டகிரல் 0 to 1 x power m into 1 minus x whole power n into dx equal to m factorial into n factorial divided by m plus n plus 1 factorial. இப்போ இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷனை கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட பவரில் இருக்கிறது m, அப்போ m equal to 2. அதேமாதிரி 1 மைனஸ் எக்ஸோட பவரில் இருக்கிறது n, அப்போ n equal to 3. ஹியர் m equal to 2, n equal to 3. ஓகேவா? அப்போ therefore integral 0 to 1 x² into 1 minus x whole cube into dx equal to m factorial 2 factorial into n factorial n equal to 3, அப்போ 3 factorial divided by m plus n plus 1, 2 plus 3 plus 1 ஆட் பண்ணால் 2 plus 3 5, 5 plus 1 6, 6 factorialங்கிறது டிவைடில் டினாமினேட்டரில். அப்போ therefore 2 factorial into 3 factorial divided by 6 factorial. 2 factorial 1 into 2 into 3 factorial அப்படியே வச்சுக்கிறோம். டினாமினேட்டரில் 6 factorial எப்படி எழுதலாம் பாருங்கள், 6 into 5 into 4 into 3 factorial. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 3 ஃபேக்டரியல், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 ஃபேக்டரியல் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 6 இருக்குது, ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். 2க்கும் 3க்கு 6 கேன்சல் பண்ணால் 3 2s are 6. அப்போ நியூமரேட்டரில் ரிமைனிங் எது மட்டும்தான் சார் இருக்கும்னா 1 இருக்கும். டினாமினேட்டரில் 3 into 5 into 4, 5 4s are 20, 20 into 3 60. அப்போ 1/60ங்கிறது இன்டகிரல் 0 to 1 x² into 1 minus x whole cube into dx ஓட வேல்யூ. ஓகேங்களா? இன்டகிரல் 0 to 1 x² into 1 minus x cube into dx ஓட வேல்யூ 1/60. அப்போ இந்த ஃபார்முலாவை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்னு இருக்கா, இல்லை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் கியூப் அதோட பவரில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். 1 மைனஸ் எக்ஸோட பவரில் தான் என்ன இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். 1 மைனஸ் எக்ஸோட பவரில் ஏதாவது ஒரு நம்பர் பாசிட்டிவ் இண்டீஜராக இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸோட பவரில் ஒரு பாசிட்டிவ் இண்டீஜர் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மேட்லேயும் லிமிட் 0 to 1ன்னு இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை m + n + 1 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸசைஸ் 9.6 முடிஞ்சு. அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா காமா இன்டெக்ரல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா காமா இன்டெக்ரல். அதில் சம்மு பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.43. எக்ஸாம்பிள் 9.43. ப்ரூவ் தட் இன்டெக்ரல் 0 to infinity e power minus x into x power n into dx equal to n factorial where n is a positive integer. Prove that என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறோம், integral 0 to infinity e power minus x into x power n into dx equal to n factorial ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதில் என்னங்கிறது என்ன சார் சொல்கிறோம், பாசிட்டிவ் இண்டீஜர்னு சொல்கிறான். ஓகேங்களா? எப்பயுமே சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டகிரேஷன் என்ன பண்ணுவோம், ஐன்னு எடுப்போம். இங்கே என்ன சார் பண்ணுறோம்னா ஐ என்னன்னு எடுக்கிறோம். ஏன் சார்னா இங்கே எக்ஸோட பவரில் என்ன இருக்கா, அந்த n இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம், ஐ என்னன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள் சொல்யூஷனில் லெட் ஐ n ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to infinity e power minus x into x power n into dx. இங்கே எக்ஸோட பவரில் n இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஐ என்னன்னு எடுக்கிறோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம 11th நமக்கு இன்டகிரேஷனோட பேசிக்கில் ஃபார்முலா பார்க்கும்போது பார்த்துருப்போம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா பை யூஸிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் integral u into dv equal to uv minus integral v du. integration by parts ஓட ஃபார்முலா கேர்ஃபுல்லாக கரெக்டாக எழுதுங்க. integral u dv equal to uv minus integral v du. இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி இது நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா
பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபைனைட் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஃபங்க்ஷனில் எதை யூன்னு எடுக்கிறது எதை டிவின்னு எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொன்னோம், ஐ லேட்டுங்கிற வேர்டில் அந்த ஐங்கிறது என்னது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எல்லுங்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், எல்ஏ டிங்கிறது ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த 5 ஃபங்க்ஷனில் இந்த 5 லெட்டரில் எந்த லெட்டர் ஃபஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூன்னு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் இருக்குது. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகேவா? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதில் நமக்கு எக்ஸ் பவர் என்னங்கிறது எனது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் பவர் என்ன நம்ம என்ன பண்ணோம் யூன்னு எடுக்கிறோம். இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவின்னு எடுக்கிறோம் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை. ஓகேவா? இப்போ இதில் எதை யூன்னு எடுக்கணும் எதை டிவின்னு எடுக்கணுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுக்கிறோம், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அதை டிவின்னு எடுக்கிறோம், எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுக்கிறோம். ஓகேவா? யூன்னு எடுத்தது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிவின்னு எடுத்தது என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். யூவை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எனக்கு ஃபார்முலா தெரியும், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஓகேவா? நமக்கு இங்கே டியூ தான் இருக்குது. அப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போனோம்னா டியூ ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். டியூ ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ டிவிங்கிறது இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன பண்ணும், இன்டகிரேட் பண்ணும். அப்போ இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? டிவி இன்டகிரேட் பண்ணால் வி. அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். யூன்னு எடுத்ததை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, டிவின்னு எடுத்ததை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர் ஐஎன் ஈக்குவல் டு யூவி. யூ என்ன சார், யூ என்னது எக்ஸ் பவர் என்ன. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விங்கிறது என்னது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டகரல். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, லிமிட் இருக்குது. வெறும் இன்டகிரேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம விட்டுடலாம். ஆனால் லிமிட் என்ன இருக்குது, 0 to இன்ஃபினிட்டின்னு இருக்கனால யூவி யூ இன்ட்டு வி எழுதணுன்னா அங்கே லிமிட் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸ் பவர் என் இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் லிமிட் 0 to இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டகரல் 0 to இன்ஃபினிட்டி வி என்ன சார் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டியூ. டியூன்னு என்னது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகரல் 0 to இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ என்ன கிடையாது, இந்த யூன் எடுத்ததையும் டிவின் எடுத்து யூன் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிவின் எடுத்து இன்டகிரேட் பண்ணி நம்ம இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஐஎன் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் லிமிட் 0 to இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டகரல் 0 to இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த ரெண்டு டைம் என்ன பண்ணோம், சிம்பிளை பண்ணுவோம். இங்கே எக்ஸ் பவர் என் இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் லிமிட் 0 to இன்ஃபினிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இந்த எண்ணுங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட், அதை என்ன பண்ணுறோம் இன்டர்வலுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் என்ன அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா என் இன்ட்டு இன்டர்வல் 0 to இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். என்னென்னு புரியுதா? இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு என்னங்கிறது கான்ஸ்டன்ட் இன்டர்வலுக்கு அவுட் சைடில் எடுத்துகிறோம். அப்போ என் இன்ட்டு இன்டர்வல் 0 to இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். எதை அப்ளை பண்ணுறோம், லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா. அப்போ லிமிட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், எதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணோமா. அப்போ இங்கே இன்ஃபினிட்டி பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன சொன்னால் 0. ஓகேவா? இங்கே சைடில் சொல்லுங்கம்மா, சின்ஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் 0 வரும். அப்போ அங்கே அப்பர் லோயர் லிமிட் அப்ளை பண்ணாலும் நமக்கு வேல்யூ என்ன சொன்னால் 0 ப்ளஸ் என் இன்ட்டு இங்கே பாருங்கள் இன்டகரல் 0 to இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு சம்மில் பாருங்க சொல்ல ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், இன்டகரல் 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே எக்ஸோட பவரில் என்,
இ பவர் மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஐ என்னன்னு எடுத்துருக்கோம். இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டெப்பை. இந்த இன்டெக்ரல் 0 to infinity e power minus x into x power n into dxோட இந்த இன்டெக்ரல் 0 to infinity x power n minus 1 into e power minus x into dx இதோட கம்பேர் பண்ணோம்னா இங்கே எக்ஸோட பவரில் n இருக்குது, இங்கே எக்ஸோட பவரில் n minus 1 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இது என்ன சார் எழுதிக்கலாம்னா i n minus 1. எக்ஸோட பவரில் என்னன்னா i n எடுத்துக்கிறோம், எக்ஸோட பவரில் n minus 1னா i n minus 1 எடுத்துக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் n into i n minus 1. அப்போ i n ஈக்குவல் டு என்ன கிடைக்குது n into i n minus 1. i n ஈக்குவல் டு n into i n minus 1. இந்த i n minus 1 இப்போ நம்ம i n எடுத்துக்கிட்டு i n-க்கு இன்டகிரேட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது n into i n minus 1. இந்த i n minus 1 நம்ம மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன சார் இருக்கணும் n minus 1 into i n minus 2. அப்போ இந்த i n minus 1க்கு பதிலாக நம்ம மறுபடியும் அடுத்து அதை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ n minus 1 into i n minus 2. ஆல்ரெடி ஒரு n இருக்குது, அப்போ n into n minus 1 into i n minus 2. இந்த i n minus 2 மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் n minus 2 into i n minus 3. ஆல்ரெடி என்ன இருக்குது n into n minus 1 இருக்குது. அப்போ therefore i n ஈக்குவல் டு n into n minus 1 into n minus 2 into i n minus 3. இதை நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணோம்னா i n minus 3 அடுத்தது இன்டகிரேட் பண்ணுறோம், அடுத்தது i n minus 4 இன்டகிரேட் பண்ணோம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம இதை அப்படியே கன்டினியூ பண்ணோம்னா நமக்கு ப்ரொசீடிங் இன் திஸ் வே வி கெட் i n ஈக்குவல் டு n into n minus 1 into n minus 2 into etc. 3 into 2 into 1ன்னு கிடைக்கும். 3 into 2 into 1. நெக்ஸ்ட்டு இங்கே i0ன்னு கூட வரும். i0ஓட வேல்யூ நம்ம i0னா இங்கே நம்ம என்னது எக்ஸோட பவரில் என்னது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொன்னால் எக்ஸ் இங்கே என்ன வரணும் 0 இ பவர் என்னோட 0வா n ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் பவர் 0ன்னு வரும், எக்ஸ் பவர் 0, எக்ஸ் பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ மறுபடியும் நமக்கு இ பவர் இன்டகிரல் 0 to infinity e power minus x into dxன்னு வரும். இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணி நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் i0ஓட வேல்யூ 1ன்னு வரும். ஓகேங்களா? இதை அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம்னா i n ஈக்குவல் டு n into n minus 1 into n minus 2 into etc. 3 into 2 into 1ன்னு வரும். இப்போ தான் நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் 6 ஃபேக்டோரியல்னால் என்ன பண்ணுவோம் 6ல் ஸ்டார்ட் பண்ணி அதோட டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் எழுதணும்னா 6 ஃபேக்டோரியல்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே n-ல் ஸ்டார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் எழுதிருக்கும். அப்போ n into n minus 1 into n minus 2 into etc. 3 into 2 into 1 எப்படி எழுதலாம் n ஃபேக்டோரியல் எழுதலாமா? அப்போ தேர்ஃபோர் i n ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். சொல்கிறது புரியுதா? n-ல் ஸ்டார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ n-ல் ஸ்டார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னா இதை எப்படி எழுதலாம் n ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் i n ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். தேர்ஃபோர் இந்த இன்டகிரல் 0 to infinity e power minus x into x power n into dxோட வேல்யூ என்ன சொன்னால் n ஃபேக்டோரியல். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த சம்மோட ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு முன்னாடி இங்கே எக்ஸோட பவரில் n இருக்கனால i n எடுத்துக்கிறோம். இந்த i n நம்ம இன்டகிரேட் பண்ணி கிடைக்கும்போது நமக்கு i n ஈக்குவல் டு n into i n minus 1 கிடைக்குது. i n minus 1 மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் n minus 1 into i n minus 2 கிடைக்கும். அப்போ இந்த i n-க்கு பதிலாக n minus 1 into i n minus 2 வரும். ஆல்ரெடி ஒரு n இருக்குது, மறுபடியும் i n minus 2 அகைன் இன்டகிரேட் பண்ணால் n minus 2 into i n minus 3. அப்போ n into n minus 1 into n minus 2 into i n minus 3. அப்படியே கண்டினியூஸாக இதே ஃபார்மேட்டில் இன்டகிரேட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு i n ஈக்குவல் டு n into n minus 1 into n minus 2 into etc. 3 into 2 into 1 கிடைக்கும். இது n-ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் என்ன பண்ணுவோம் டிசெண்டிங் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா n ஃபேக்டரோட வேல்யூ தான் இது. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இன்டகிரல் 0 to infinity e power minus x into x power n into dx equal to n ஃபேக்டோரியல். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.44 எவாலுவேட் இன்டகிரல் 0 to infinity e power minus ax into x power n into dx வேர் a greater than 0. ஏவோட வேல்யூ நான் நெகட்டிவாக இருக்கும், 0வோட அதிகமாக இருக்குங்கிறோம். ஓகேவா? அப்போ இன்டகிரல் 0 to infinity e power minus ax into x power n dxோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே போன சம்மிலே சொன்னோம் எக்ஸோட பவரில் n இருக்கனால இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் இந்த இன்டகிரேஷனை i n எடுத்துக்கிறோம். அப்போ அது சொல்யூஷனில் பாருங்கள் லெட் i n ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to infinity e power minus ax into x power n into dx. இப்போ மேலே முன்னாடி சம்மில் பார்த்தோம்ல அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே x power n இருக்குது, இங்கே x power n ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே e power minus x இருக்குது, இங்கே e power minus ax இருக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஏன்னு இருக்குது. அப்போ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த ஃபார்மேட்டு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஏஎக்ஸை நான் என்ன பண்ணுறேன் வேறு வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஏஎக்ஸை நான் என்ன பண்ணுறேன் டீன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸுங்கிற வேரியபிளை டீக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம்.
அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறனால இந்த ஏஎக்ஸை டீன்னு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். புட் டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் விச் இம்ப்ளைஸ் இந்த டி இந்த ஏ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க ஏ லெஃப்ட் சைடு போனால் என்ன ஆகும், டி பை ஏன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி பை ஏ. ஓகேங்களா, டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ். இந்த டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டீயை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ. அப்போ இந்த ஏவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இந்த டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் டிடி பை ஏ ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஏன் சார் டிடி பை இந்த ஏவை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு போனால் இங்கே பாருங்கள் இங்கே டிஎக்ஸ் தானே இருக்குது. அப்போ டிஎக்ஸுக்கு பதில் தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஏவை லெஃப்ட் சைடும் இந்த டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு போனால் டிடி பை ஏ ஈக்குவல் டு டிஎக்ஸ். அப்போ எக்ஸாக இருக்கும்போது லிமிட் 0 to infinity. எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், டீங்கிற வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ டீக்கு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இன்டர்வல் லிமிட்டும் சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் பக்கத்தில் டேபிளர் காலம் டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ். எக்ஸாக இருக்கும்போது லிமிட் என்னது 0 to infinity. இப்போ எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 0 to டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0. 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ டீக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இன்ட்டு எனிதிங் இன்ஃபினிட்டி. அப்போ டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸாக இருக்கும்போது லிமிட் 0 to infinity தான். டீக்கு சேஞ்ச் பண்ணாலும் லிமிட்டு 0 to infinity தான். அப்போ லிமிட்டு சேஞ்ச் ஆகலை. அப்போ ஒரு சில சம்மில் இங்கே சேஞ்ச் ஆகலை, ஒரு சில சம்மில் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகேங்களா, இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் இதையும் இந்த லிமிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறோம். அப்போ IN ஈக்குவல் டு இன்டகரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஏஎக்ஸுக்கு பதில் என்னது டீயா. அப்போ e பவர் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் பவர் என். எக்ஸ் தான் என்னது டி பை ஏவா. அப்போ டி பை ஏ ஹோல் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதில் என்னது டிடி பை ஏ. டிஎக்ஸுக்கு பதில் என்னது டிடி பை ஏ. அப்போ பாருங்கள் IN ஈக்குவல் டு இன்டகரல் 0 to infinity e பவர் மைனஸ் டி இன்ட்டு டி பை ஏ ஹோல் பவர் என் இன்ட்டு டிடி பை ஏ. இந்த டி பை ஏ ஹோல் பவர் என்ன பண்ணலாம், இந்த டீக்கு தனியாக பவர் ஏவுக்கு தனியாக பவர் எழுதணும்னா இங்கே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் போட்டு எழுதியிருக்கேன். டி பவர் என் டிவைட் பை ஏ பவர் என் இன்ட்டு டிடி பை ஏன்னு இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஏ பவர் என், இங்கே டினாமினேட்டரில் ஏ பவர் 1. அப்போ இது ரெண்டையும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் 1னா ஏ பவர் என் ப்ளஸ் 1. பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணால் ஏ பவர் என் ப்ளஸ் 1. இதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே அங்கே சைடில் அந்த என்னங்கிறத கால்குலேஷன் அங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். டி பை ஏ ஹோல் பவர் என்ன, டி பவர் என் டிவைட் பை ஏ பவர் என் எழுதலாம். இங்கே ஏ பவர் என் டினாமினேட்டரில், இங்கே டினாமினேட்டரில் ஏன்னா அதோட பவரில் 1 இருக்கிறதா தான். அப்போ ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் 1னா ஏ பவர் என் ப்ளஸ் 1ங்கிறது டினாமினேட்டரில் இருக்கும். ஏ பவர் என் ப்ளஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அதை இன்டர்வலுக்கு அவுட் சைடில் எடுக்கும்போது அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதி பாருங்க. IN ஈக்குவல் டு 1 பை ஏ பவர் என் ப்ளஸ் 1. இந்த ஏ பவர் 1 ப்ளஸ் 1ங்கிறது என்ன சார்னா கான்ஸ்டன்ட். அதை இன்டர்வலுக்கு அவுட் சைடில் எடுக்கும்போது 1 பை ஏ பவர் என் ப்ளஸ் 1 இன்ட்டு இன்டர்வல் 0 to infinity e பவர் மைனஸ் டி இன்ட்டு இந்த டிஎன். ஓகேவா, டிஎன் இன்ட்டு டிடி. 1 பை ஏ பவர் என் ப்ளஸ் 1 இன்ட்டு இன்டர்வல் 0 to infinity e பவர் மைனஸ் டி இன்ட்டு டி பவர் என் இன்ட்டு டிடி. அப்போ இந்த இன்டகிரேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்மோட கம்பேர் பண்ணணும்னு வச்சிங்களேன். இங்கே வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே வேரியபிள் டீன்னு இருக்குது. அப்போ வேரியபிள் சேஞ்ச் ஆனாலும் லிமிட் அதே தான். ஓகேங்களா, அப்போ ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ இங்கே இன்டர்வல் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ n ஃபேக்டோரியல்னா இன்டர்வல் 0 to infinity e பவர் மைனஸ் டி இன்ட்டு டி பவர் என் இன்ட்டு டிடியோட வேல்யூ என்ன சொன்னால் n ஃபேக்டோரியல். அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 பை ஏ பவர் என் ப்ளஸ் 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல். இங்கே சின்ஸ் அதை எப்படி இதோட வேல்யூ என்னங்கிறது அங்கே சைடில் எழுதிங்க. இன்டர்வல் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். வேரியபிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, வேரியபிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, லிமிட் ரெண்டும் சேம். அப்போ இன்டர்வல் ஏ டு பி இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டி பவர் என் இன்ட்டு டிடியும் இன்டர்வல் 0 to infinity இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ரெண்டுமே சேம் தான். அப்போ இதோட வேல்யூ என்ன தான் n ஃபேக்டோரியல். தேர்ஃபோர் இன்டர்வல் 0 to infinity இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை ஏ பவர் என் ப்ளஸ் 1. n ஃபேக்டோரியல் டிவைட் பை ஏ பவர் என் ப்ளஸ் 1ங்கிறது இந்த இன்டர்வல் 0 to infinity இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு டெஃபினிஷன் காமா இன்டர்வல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில ரிசல்ட் சொல்லியிருக்கோம். இந்த ரிசல்ட்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதில் இருந்து 1 மார்க் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்வல் 0 to infinity e power minus x into x power n minus 1 into dx is called the gamma integral. Interval 0 to infinity e power minus x into x power n minus 1
into dx is called the gamma integral. இதை தான் என்ன சொல்லணும்னா gamma integral சொல்கிறான். It is denoted by இந்த மாதிரி எழுதலாம் gamma of n. இந்த ஃபார்மேட்டில் எழுதலாங்கிறான். இதை ரீட் பண்ணுறது தான் அடுத்து சொல்கிறான் gamma of n and is read as gamma of n. Under 0 to infinity e power minus x into x power n minus 1 into dx is called the gamma integral. இதுதான் gamma integral. இதை எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ரீட் பண்ணணும்னா gamma of n ரீட் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா எப்படி ரீட் பண்ணணும், gamma of n ரீட் பண்ணணும். ஓகேங்களா. ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பாருங்கள். இன்டர் 0 to infinity e power minus x into x power n into dx. இதோட வேல்யூ n ஃபேக்டோரியல். முன்னாடி சம்மில் பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள். இன்டர் 0 to infinity e power minus x into x power n into dx ஓட வேல்யூ n ஃபேக்டோரியல். செகண்ட் ரிசல்ட் பாருங்கள். நம்ம இப்போ பார்த்த சம்மெல்லாம் தான் இங்கே ரிசல்ட்டாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ செகண்ட் ரிசல்ட் பாருங்கள். இன்டர் 0 to infinity e power minus x into x power n minus 1 into dx. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது நம்ம இங்கே i n minus 1ன்னு பார்த்தோம். ஓகேங்களா. இது என்னது i n minus 1. i என்னன்னா n ஃபேக்டோரியல், i n minus 1னா n minus 1 ஃபேக்டோரியல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பவரில் n இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட் வந்து n ஃபேக்டோரியல். அதுவே e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இந்த பவரில் n மைனஸ் 1 இருந்துச்சுன்னா இது n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகேவா. இதுதான் i n மைனஸ் 1 முன்னாடி பார்த்துருப்போம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.44ஓட ஆன்சர். அதுதான் நம்ம இங்கே தேர்ட் ரிசல்ட்டாக கொடுத்தோம். இன்டர் 0 to infinity e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை a பவர் n + 1. ஓகேங்களா. இந்த மூணு சமமே நம்ம முன்னாடி பார்த்தா தான் இங்கே ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுன்னா எக்ஸோட பவரில் என்னன்னா n ஃபேக்டோரியல் ஆன்சர். லிமிட் 0 to infinity இருக்கணும். e பவர் மைனஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி இங்கே எக்ஸோட பவரில் n மைனஸ் 1னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அதுவே மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா இன்டர் 0 to infinity e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை a பவர் n + 1. இப்போ நோட்னு கொடுத்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுங்க. காமா ஆஃப் 1. காமா ஆஃப் 1ன்னா என்னது, n இருக்கிற பிளேஸில் 1 இருக்குது. அப்போ காமா ஆஃப் n. காமா ஆஃப் n என்னது, இன்டர் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ என்ன ஒரு இன்டர் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 என்னது 0வா. அப்போ எக்ஸ் பவர் 0 இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் பவர் 0ஓட வேல்யூ என்னது 1ஆ. அப்போ 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ இ பவர் மைனஸ் இன்டர் 0 to infinity இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இந்த இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to infinity அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா 0ன்னு ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப். ஓகேங்களா. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா. அப்போ இங்கே ஃபார்முலா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு வரும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் 0 இ பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 + 1. இதை நம்ம இந்த இன்டகிரேஷனில் இங்கே என்னுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இதோட ரிசல்ட்டில் இங்கே n ஈக்குவல் டு என்னது என்னுக்கு பதிலாக என்னது 1 தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1 மைனஸ் 1 0 0 ஃபேக்டரோட வேல்யூ என்னது 1. அப்படியே டைரெக்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணியும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். நமக்கு ஆன்சர் தான் இம்பார்ட்டன்ட். காமா ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன சொன்னால் 1. ஓகேங்களா. இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் 1 மைனஸ் 1 0 0 ஃபேக்டரோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு இதை தான் நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஃபார்முலா சொல்லி இந்த டெஃபினேஷனில் சொல்லிக்கல. காமா ஆஃப் என்னன்னா இன்டர் 0 to infinity இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா. அதை தான் இங்கே தேர்ட் நோட்டில் சொல்லியிருக்காங்க. காமா ஆஃப் n ஈக்குவல் டு இன்டர் 0 to infinity இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இதோட வேல்யூ என்னது n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். n ஈக்குவல் டு என்ன சொன்னால் 1 2 3 எக்ஸட்ரா. அதாவது பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும்.